அன்பு உள்ளங்களுக்கு ஆத்மார்த்த காலை வணக்கம். இந்த சந்திர நாடியின் இன்றைய நாயகன் ராகு பகவான், நிழல் கிரகம் என்று கூறுவார்கள். நவ கிரகங்களில் சூரியனையும் சந்திரனையும் ஒளி கிரகமாக கூறுகின்றார்கள். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி என்ற 5 கிரகங்களையும் பஞ்சபூத கிரகங்களாக குறித்து, ராகு, கேதுக்கள் என்ற 2 கிரகங்களையும் நிழல் கிரகங்களாக குறித்திருப்பார்கள். இந்த 7 கிரகங்களின் சக்திகளையும் தன்னுள் அடக்கும் சக்தி பெற்ற மாபெரும் கிரகங்கள் இந்த 2 ராகுவும் கேதுவும். இதற்கென்று நாட்களோ கிழமைகளோ கிடையாது. ஒவ்வொரு வாரத்தில் வருகின்ற 7 நாட்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். சப்த ரிஷிகளான 7 கிரகங்களும் வலது சுழியாக சுற்றி வரும்பொழுது இந்த நவகிரக மண்டலத்தில் இந்த ராகுவும் கேதுவும் இடம் சுழியாக எதிர்மறையாக சுற்றக்கூடிய தன்மை படைத்தவர்கள். இந்த ராகு கிரகமானது தந்தை வழி பாட்டன் செய்த புண்ணிய கர்மங்களையும் பாப கர்மங்களையும் நமக்கு கொடுப்பவர். இந்த ராகில் யோகராகு, தோஷராகு என்று 2 இருக்கின்றது. அதில் யோகராகு புண்ணிய பலனையும் தோஷராகு பாவ பலனையும் கொடுப்பவர். இந்த ராகுவின் நட்சத்திரமானது திருவாதிரை, சுவாதி, சதயம் என்று 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. சென்ற பதிவில் செவ்வாயின் நட்சத்திரத்தை கூறும் பொழுது தவறாக திருவாதிரை நட்சத்திரத்தை கூறியிருப்பேன், மன்னிக்கவும். திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம் மிருக சீரிஷம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிவபெருமான். திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற ராசி மிதுன ராசி, சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற ராசி துலா ராசி, சதய நட்சத்திரம் இருக்கின்ற ராசி கும்பராசி. இந்த ராகு கிரகமானது பெண் தன்மை உடையது. இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் பெண் தன்மையிலும், பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மையிலும் எதிர்மறைகளில் செயல்படுவார்கள். அதாவது ஆண்களுக்கு கோபம் வரும்பொழுது பெண்களைப் போல அழுகின்ற குணமும், பெண்களுக்கு கோபம் வரும்பொழுது ஆண்களைப் போல் அடிக்கின்ற குணமும் மாறி அமைந்திருக்கும். இந்த ராகுவே பிரம்மாண்டம், பேராசை, விஷம், மதமாற்றம், சிறைவாசம், கடத்தல், இரகசியமாக செயல்படும் தன்மைகள், சூது விளையாடுவது, மது அருந்துவது, திருட்டுத்தனம், பொய், புரிந்து கொள்ள முடியாத தன்மை, கள்ளத்தனம், வஞ்சகம், அந்நிய மொழிகளை பேசுவது, ஒரு ஜீவனை வதை செய்வது என்று அனைத்து குணங்களுக்கும் இந்த ராகுவே காரணமாக அமைகின்றார். இந்த கலியுகத்தில் ராகுவானது அதிகமான தோஷங்களை கொண்ட ஜாதகங்களைத்தான் படைத்திருக்கின்றது. குலத்தளவே குணம், மேலே தவத்தளவே பணம் என்று கூறுவதைப் போல நம் முன்னோர்கள் செய்த புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்றார்வாறும் பாப கர்மங்களுக்கு ஏற்றார்வாறும் நமக்கு பிறப்பும் பிறவியும் அமைகின்றது. ஆகையால்தான் இந்த பூ உலகிலே ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே பஞ்சபூத கிரகங்களில் இந்த சப்தரிஷி அம்சத்திலும் எந்த இடத்தை அவர்கள் எடுக்கின்றார்களோ அந்த கிரகத்தின் முழு சக்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி வந்த பிறகு அந்த கிரக காரகத்துவத்தில் என்ன இருக்கின்றதோ அதை பொறுத்தே அவர்களது வாழ்க்கையின் கர்மங்கள் பாவமா அல்லது புண்ணியமா என்பதை நிர்ணயிக்கப்படுகின்றது. ராகு பகவானுக்கு தலை மட்டும்தான் இருக்கும், உடல் இருக்காது. கேது பகவானுக்கு உடல் மட்டும் இருக்கும், தலை இருக்காது. கேது பகவான் எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து அவர்களுக்கு புண்ணிய கர்மாவும், ராகு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து அவர்களுக்கு பாவகர்மாக்களும் சேருகின்றது. வாரத்தில் 7 நாட்களும் ராகு வருகின்ற நேரத்தை இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்திருக்கின்றேன். அதை முதலில் பார்த்து கொள்ளவும். ராகு பகவானின் பொதுவான அதிதேவதை பத்ரகாளி. மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானும் காளியும், துளாராசியில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமியும் காளியும், கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காளியோடு சேர்த்து சனி பகவானை வழிபட வேண்டும். இந்த ராகு பகவானின் தோஷம் இன்றி பிறவி எடுப்பதே மிகவும் கடினம். அப்படி தோஷம் இன்றி பிறந்த சிலர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த அனைத்து வருமானத்தையும் இந்த தேசத்திற்கே தானமாக கொடுத்து விடுவார்கள். இல்லை, அவர்களுடைய முழு சொத்துக்களையும் அரசாங்கமே மீண்டும் பறிமுதல் செய்து கொள்ளும்.
இதன் காரணங்கள், விளக்கங்கள் இதை அனைத்தையும் மீண்டும் அடுத்த பதிவில் கூறுகின்றேன் என்று கூறி பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.